இச்சுபோட் சினிமாவில் எந்த விட நிமிஷம் பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ரவீந்தர் அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா வந்து, இன்றைக்கி தீபக்கோட எவிக்ஷனை வந்து அவரால் சுத்தமாக வந்து தாங்கவே முடியல. ஸோ அதுக்கான காரணம் அவர் என்ன யோசிக்கிறார் அவர் சைடில் இருந்து அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் ஷாக்காக இருக்கீங்கல்ல, நான் வந்து வெளியே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்துட்டு வந்தவன். எனக்கு எப்படிப்பட்ட ஷாக் இருக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியவே புரியாது. அந்த அளவுக்கு நான் பெரிய ஷாக்கில் இருக்கேன். இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குல்ல. ஸோ என்னால தான் இப்போ தீபக் வந்து வெளியே போயிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பயத்தை வந்து கிரியேட் பண்ணுது. அது அப்படி என்னால தான் அவரு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கார் அப்படின்னா, நான் இப்போயே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே உள்ளே இருந்தால் அது நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாரி வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போது உண்மை தான் அது ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக தீபக் வெளியே போனதுக்கான காரணம் அப்படியா என்னன்னு தெரியல. ஆனால் முத்துக்கு வந்து இவர் ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். பாசிட்டிவாக பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் முத்துவோட நேம் டேமேஜ் ஆகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவர் இந்த வீட்டில் வந்து பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ அவர் ஓப்பனாகவே வந்து சொல்கிறாரு. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து முத்து ஜெயிக்கணும்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்க யாரும் தோக்கக்கூடாதுன்னு நான் இந்த இடத்துல எதுவுமே நான் பண்ணலை. நான் ஜஸ்ட்டு நார்மலாக பேசினேனே தவிர, இவங்கள சொல்லி இவங்கள தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நைட் நேரத்தில் வந்து முத்துவை உட்கார வச்சு பேசுகிறாரு. முத்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். நான் இப்போது காலையில் நான் இப்போ பிக் பாஸ்கிட்ட போய் பேச போகிறேன். நான் வந்து இப்போது நான் முத்துவை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வரல நான். என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு கன்வே ஆகணும். நான் இப்போ முத்துக்குமரனை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு நான் வந்திருந்தேன் அப்படின்னா, அது வந்து தப்பான ஒரு மெசேஜாக வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து அதுக்காக வரல. இப்போ நாளைக்கே யாராவது ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணாங்க. எனக்கு நீ வின் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நாளைக்கு வேறு யாராவது வின் பண்ணால், நம்ம 2 பேரும் கீழே உட்காந்து கைத்தட்ட தான் வந்து போகிறோம். ஸோ எனக்கு இப்போது அந்த ஒரு விஷயம் கரெக்டாக கன்வே ஆகணும். என்னால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து மாறுறது எனக்கு பயமாக இருக்குது. நான் பிக் பாஸ்கிட்ட பேச தான் போகிறேன். ஸோ நீ காலையில் யோசிச்சு சொல்லு அப்படின்னோடனே முத்து வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு நீ அதெல்லாம் வந்து பெருசாக யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தீபக் ரவீந்தர் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை பெட்டர் அவர் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.